தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 9/3/2016 புதன்கிழமை பூரட்டாதி நட்சத்திரம் இரவு 10:07 வரை, பிறகு உத்திரட்டாதி நட்சத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருப்பது யாருக்கு யார் சமம், எந்த கிரகத்துக்கு எந்த கிரகம் சமம்னு சொல்ல போறேன். சம தகுதி இருந்தா தான் ஒருத்தரோட ஒருத்தர் பேசுவாங்க. ஒரு நிகழ்ச்சிக்கு போறோம், படித்தவர்களோடு பேசுவார்கள், கல்லூரி புரொஃபசர்கள் அவர்களோடு பேசுவார்கள், தொழிலதிபர்கள் தொழிலதிபர்களோடு பேசி தொழிலை எப்படி வளப்படுத்துவதுன்னு பேசுவாங்க. சம தகுதி இல்லைன்னா பேச மாட்டாங்க. பொதுவாக சம தகுதி இருந்தா தான் அந்த காலத்துல சம்பந்தமே வச்சுக்குவாங்க. இவங்களுக்கு இப்போ ஒரு 40 லட்சம் ரூபாய் தேரும் அப்படின்னா இந்த பெண்ணை கட்டுற இடத்துல அங்க அவங்களுக்கு அதே மாதிரி தேரணும். கொஞ்சம் கூடுதலா இருந்தால் கூட பரவாயில்ல, குறைச்சிருக்க கூடாது. அப்படி தகுதி பார்த்து தான் இருப்பார்கள். சிலருக்கு தகுதி மிகுதியாகவே இருக்கும். இப்ப ராவணன் சபையில அனுமன் போனாரு. அனுமன் போய் இருந்த பொழுது உட்கார அவருக்கு இடந்தலைன்னு வாழையே சுருட்டி பெரிய பீடமாக்கி அவர் தகுதி அளவுக்கு ஒரு சேர் மாதிரி போட்டுக்கிட்டு அனுமன் உட்கார்ந்தார். அப்படி உட்கார்ந்து இந்த படம் இருக்கே, அது எங்க இருக்கு அப்படின்னா நாமக்கல் ஆஞ்சநேயர் கோயிலே மிகப்பெரிய படமாக இருக்கிறது. அதே மாதிரி மதுரை சென்றீர்கள் என்றால் அந்த வால் சுருட்டி அனுமான் என்ற அனுமான் அந்த சிம்மக்கல்லிலே இருக்கிறது. இப்படி சம தகுதி இல்லாதவர்கள் எல்லாம் தகுதியை வளர்த்துக் கொள்ள இது போன்ற படங்களை வீட்டில் வைத்து வழிபாடு செய்யலாம். கிரகங்களிலே யாருக்கு யார் சமம் அப்படின்னு அந்த காலத்துல சொல்லி வச்சிருக்காங்க. ஆதவனுக்கு புதன் சமம். ஆதவனுக்குனா சூரியனுக்கு புதன் சமம். அழகிய மதிக்கு குரு செவ்வாய் சுக்கிரன் சமம். மேதகு செவ்வாய்க்கு சுக்கிரன் சமம். மிக்க புதனுக்கு செவ்வாயும் குருவும் சமம். ஆதரவு தரம் குருவுக்கோ சனி சமம். அழகிய சுக்கிரனுக்கு செவ்வாய் சமம். சோதிக்கும் சனிக்கு குரு சமம் என்றார்கள் சோதிடத்தில் வல்லுநர்கள் அந்த நாளில் அப்படின்னு ஒரு பாடல். சமம் என்றால் பகையும் இல்லை, நட்பும் இல்லை, நடுநிலையாக இருப்பதற்கு பெயர் சமம் என்று பெயர். ஆகையினாலேதான் ஆதவனுக்கு புதன் சமம். ஒரு கிரகத்துக்கு ஒரு கிரகம் சம கிரகமாக இருக்கிறது. இதுபோன்றே நம் வாழ்க்கையிலும் நாம் சமதகுதியாக இருந்து மற்றவர்களோடு பேச வேண்டும் என்று சொன்னால் இந்த ஆஞ்சநேயர் வால் சுருட்டி ஆஞ்சநேயருடைய வழிபாட்டை நீங்கள் வைத்துக் கொள்ளலாம். கிரகங்களில் இந்த சமபலம் பார்த்துத்தான் நாம் முடிவெடுக்க முடியும். எனவேதான் இது போன்ற விஷயங்களை எல்லாம் நீங்கள் தேர்ந்தெடுத்து கற்று வைத்துக் கொண்டிருந்தால் உங்கள் ஜாதகத்தை புரட்டுகின்ற பொழுது உங்களுக்கு பலன் அறிந்து கொள்கிற ஆற்றல் வரும் என்று சொல்லி இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, வாகன பழுதுகளால் வாட்டம் ஏற்படும் நாள். இன்றைக்கு பழைய வாகனங்களால் பழுது செலவுகள் ஏற்பட்டு வாட்டம் ஏற்படலாம். வரவு செலவுகள் கூட திருப்தி அளிக்காமல் இருக்கலாம். கடிதத்தால் கூட மனக்கசப்பு தரும் தகவல் வந்து சேரலாம். என்ன இருந்தாலும் மாலை நேரத்தில் கொஞ்சம் மகிழ்ச்சி அதிகரிக்கும். பிள்ளைகளால் ஏற்பட்ட தொல்லைகள் அகலும். பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவீர்கள். புதன்கிழமை என்பதால் அனுமனை வழிபட்டு ஆனந்தம் காணுங்கள். ரிஷபராசி நேயர்களே, புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் நாள். பொருளாதார நிலை உயரும். போற்றும் அளவுக்கு உங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்திக் கொள்ள என்ன செய்யலாம் என்று யோசிப்பீர்கள். செய்தொழிலில் சிறப்பாகவே லாபம் வந்து சேரும். பழைய தொழிலை விட்டுவிட்டு புதிய தொழில் தொடங்கும் எண்ணம் கூட ஒரு சிலருக்கு உருவாகலாம். மிதுனராசி நேயர்களே, தொழில் தொடங்கும் முயற்சியில் வெற்றி ஏற்படும் நாள். தொழில் தந்த எதிரிகள் விலகுவார்கள். உத்தியோகத்தை விட்டுவிட்டு தொழில் தொடங்கலாமா என்ற சிந்தனை உங்களுக்கு மேலோங்கும். அதற்கு துணையாக இருப்பவர்களின் ஒத்துழைப்பும் உங்களுக்கு கிடைக்கும். விஐபிக்களின் ஆதரவோடு விரும்பிய காரியத்தை விரும்பிய நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். கடகராசி நேயர்களே, சந்திராஷ்டமம். எனவே இன்றைக்கு அமைதியை கடைபிடித்து ஆனந்தம் காண வேண்டிய நாள். அருகில் இருக்கும் ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்யுங்கள். உறவு பகையாகலாம். உற்சாகத்தோடு பணிபுரிய இயலாமல் போகலாம். பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய நாள் இந்த நாள். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் அந்நிய தேசத்திலிருந்து அனுகூல தகவல் வந்து சேரும் நாள். ஆதரவு கரம் நீட்டுபவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும். என்ன இருந்தாலும் ராகு கேதுகளுக்கு நடுவில் உங்கள் ஜாதகம் அமைந்திருக்கிறது. எனவே சிம்மத்திலே ராகுவும் சப்தமஸ்தானத்தில் கேதுவும் இருப்பதால் சர்ப்பதோஷம் இருக்கிறது. சர்ப்ப பிரீதி செய்வதன் மூலமே சந்தோஷம் ஏற்படும். வரவை காட்டிலும் செலவுகள் கூடலாம். பயணங்களாலும் சில பிரச்சனைகள் உருவாகும் நாள் இந்த நாள். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் தன்னம்பிக்கையை தளரவிடாமல் பார்த்துக் கொள்ள வேண்டிய நாள். தனவரவு வந்தாலும் கூட உடனுக்குடன் செலவாகிவிடும். அந்நிய தேசத்திலிருந்து வரும் அழைப்புகளை ஏற்றுக்கொள்வதா வேண்டாமா என்று சிந்திப்பீர்கள். சுபகாரிய பேச்சுக்கள் முடிவடையாமல் போகலாம். மாலை நேரத்தில் வரும் பயணம் உங்களுக்கு மகிழ்ச்சிக்குரியதாக இருக்கலாம். உறவினர் பகை உருவாகாமல் பார்த்துக் கொள்வது உங்கள் புத்திசாலித்தனம்.
துலாம் ராசி நேயர்களே, செல்போன் வழி செய்தி சிந்திக்க வைக்கும் நாள். செய்தொழிலில் செய்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். லாபம் எதிர்பார்த்தபடியே வந்து சேரும். குடும்ப சுமை கூடுதலாக இருந்தாலும் அதை சமாளித்து விடுவீர்கள். தொழில் மாற்ற சிந்தனை ஒரு சிலருக்கு மேலோங்கலாம். எதிரிகளின் பலம் குறையும் என்று எதை செய்தாலும் நல்ல வெற்றியை வரவழைத்துக் கொள்ள இயலும். இந்த நாளை இனிய நாளாக அமைத்துக் கொள்ள பெருமாள் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். விருச்சிக ராசி நேயர்களே, விஐபிக்கள் வீடு தேடி வரும் நாள். விரும்பிய காரியத்தை விரும்பியபடியே செய்து முடிப்பீர்கள். இடம் பூமியால் லாபம் உண்டு. உடன்பிறப்புகள் உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவார்கள். செவ்வாய் சனி சேர்க்கை இருந்தாலும் கூட ராஜநாதன் ராசியிலேயே இருக்கும் பொழுது ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். அடுத்தவன் நல்கிறது எடுத்த முயற்சிகளிலும் வெற்றி கிடைக்கும். அரசு வழிச்சலுகைகளிலும் கூட ஒரு சிலருக்கு எதிர்பாராத வகையில் வந்து சேரலாம். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். தனுசு ராசி நேயர்களே, நலமுடன் வாழ நண்பர்கள் கை கொடுத்து உதவும் நாள். நாட்டுப்பற்று மிக்கவர்கள் உங்கள் கூட்டு முயற்சிக்கு ஒத்துழைப்பு செய்வார்கள். அரசியல்வாதிகளால் அனுகூலம் உண்டு. நண்பர்களும் உங்களுக்கு நல்ல தகவல்களை கொண்டு வந்து சேர்ப்பார்கள். திருமண முயற்சிகளில் உங்களுக்கு எதிர்பார்த்த நற்பலன்கள் கிடைக்கும். நேற்று பாதியில் நின்ற பணி இன்று மீதியும் தொடரும். வாங்கிய சொத்துக்களை விற்றுவிட்டோமே என்று கவலைப்பட்டவர்கள் இன்று மீண்டும் சொத்து வாங்குவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. மகர ராசி நேயர்களே, தன்னிச்சையாக செயல்பட்டு சாதனை படைக்கும் நாள். தனவரவு திருப்திகரமாக இருக்கிறது. குழந்தைகளின் முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிகளில் உங்களுக்கு நன்மை கிடைக்கும். உத்தியோக உயர்வு பற்றிய நல்ல தகவல் வந்து சேரப்போகிறது. ஆலய வழிபாட்டில் ஆர்வம் காட்டுவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு கூட்டுக்கிரக யோகம் செயல்படும் என்று அரசு வழியில் அனுகூலம் கிடைக்கும் நாள். ஆதரவு கரம் நீட்டுபவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும். கடன் சுமை குறையும். கவலைகள் தீரும். திருமண முயற்சிகளிலும் நல்ல திருப்பங்கள் ஏற்படலாம். குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமான சம்பவங்கள் நடைபெறும். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். மீனராசி நேயர்களே, பகை அதிகரிக்கும் நாள். பக்கத்தில் இருப்பவர்களால் சிக்கல்கள் ஏற்படலாம். ஆரோக்கிய தொல்லையும் உண்டு. அருகில் இருப்பவர்களை அனுசரித்து செல்வதன் மூலமே ஆதாயம் கிடைக்கும். நேற்று முடிவடைவதாக இருந்த சுபகாரிய பேச்சு இன்று கை நழுவி செல்லலாம். எனவே எதற்கும் ஒரு முறைக்கு பல முறை முயற்சி செய்தே முன்னேற்றத்தை நீங்கள் வரவழைத்துக் கொள்ள இயலும். இந்த நாளை மேலும் இனிய நாளாக அமைத்துக் கொள்ள ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். அல்லல்கள் தீரும். ஆனந்தம் பெருகும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.